ராசி அன்பர்களே, சனி பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்கள். உங்களுக்கு 2.5 வருடங்கள், அதாவது 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டில் இருந்து 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2027 வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் வீட்டில் சனி பேச்சு நிகழப்போகின்றது. அதாவது 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு அன்று சனி பகவான் மீனராசியில் பேச்சு அடையப்போகின்றார், அமரப்போகின்றார். அதாவது மீனராசியில் சென்று சனி பகவான் அமர்ந்து மற்ற ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்கும் என்னென்ன பலனை வழங்கப் போகின்றார் என்று நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு ராசிக்கும் போட்டு வருகின்றேன். இப்போது கடகராசிக்கு, மீனராசியில் இருந்து கடகராசிக்கு என்ன பலனை வழங்கப் போகின்றார்? 9ஆம் வீட்டில் நிகழும் கடகராசிக்கு சனி பகவானின் 9ஆம் வீட்டில் நிகழப்போகின்றார். 9ஆம் வீட்டில் நிகழுவதனால் திருமண வாழ்க்கை மற்றும் உங்களின் பொருளாதார நிலைமை, தொழில், நிதி, அதாவது பணம், உங்களின் கல்வி, மாணவ செல்வங்களின் கல்வி, பொருளாதார நிலைமை, ஆரோக்கியம் மற்றும் பரிகாரம் போன்ற கடகராசி என்பவர்களுக்கு நிகழப்போகும் 2.5 வருட காலத்துக்கான பலனை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் இந்த சனி பேச்சியால் காலகட்டத்தினால் உங்களுக்கு ஏற்படும் அனுகூலம் மற்றும் பிரதிகூலங்களை, அதாவது நன்மை தீமைகளை முழுமையாக இந்த வீடியோ பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கினை கிளிக் பண்ண மூலம் நான் போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இதில் ஒற்று கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம். உங்கள் சம்பந்தமாக உங்கள் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று தீர்வதற்கு பரிகாரமோ, இல்லாட்டி ஜாதகம் கேட்கறதுக்கோ, இல்லாட்டி கைரேகை கேட்கறதுக்கோ எழுதி கேட்கலாம். ஆனால் தெளிவான ஒற்று கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கும். சரி, பல கேள்விகள் கேட்காதீர்கள். இலவசமாக ஒற்று கேள்வி மட்டும் கேட்கலாம். ஆனால் இந்த வாட்ஸ்அப் மூலம் முழுமையாக வடிவாக விரிவாக முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி கேட்கவும். மற்றபடி அங்கே வந்து இலவசமாக கேட்க வேண்டாம், எனக்கு நேரம் இல்லை. இதிலேயே நீங்கள் இலவசமாக கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு எப்படி என்றது பார்க்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டு வருகின்றேன். ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் தொடர்ந்து என்னோட இணைந்திருக்கிறது சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் என்னென்ன விஷயத்தில் அனுகூலம் ஏற்பட போன்ற, என்னென்ன விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட போன்ற இந்த வீடியோ பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாழ்வில் ஒரு திருப்பு முனையை காணலாம். கடகராசி என்பவர்களே, இது நாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த இழப்புகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். தடைகளை தகர்த்து எறிவீர்கள். போராட்டங்கள் மற்றும் எதிர்பாராத இழப்புகளுக்கு ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட, உங்கள் மனசில் ஏற்பட்ட போராட்டங்கள் எல்லாம், சஞ்சலங்கள் எல்லாம் தீரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் வசதியாக உணரலாம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு மேற்கொள்ளலாம். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடை மேற்கொள்ள போன்றீர்கள். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தையும் அறிவதன் மூலம் உங்களுக்கான 100% பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சனி பேச்சு கடகராசி என்பவர்களுக்கான உத்தியோகம், திருமண வாழ்க்கை, பொருளாதாரமை மற்றும் மாணவர்களின் கல்வி நிலைமை, உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் இருக்கின்றதா இல்லையா என்பதையெல்லாம், பரிகாரம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். விளங்காவடியில் திரும்ப போட்டு பாருங்கள். மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். உத்தியோகம். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். கடகராசி என்பவர்களே, உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கலாம் என்றாலும் நீங்கள் நீடித்த ஆதாயம் பெறலாம்.
முந்தைய போராட்டங்களில் இருந்து மீண்டு வருவீர்கள். என்றாலும் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். எனவே திட்டமிட்டு செயற்படுங்கள் கடகராசி என்பவர்களே. அதன் மூலம் நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். உங்கள் அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றலாம். உங்கள் பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம் கடகராசி என்பவர்களே. உங்களின் பலவீனம் எது என்பதை நீங்களே யோசித்து சிந்தித்து செயற்படுவதன் மூலம் உங்கள் இலக்கை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பொறுமையும் நிதானத்துடனும் செயற்படுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அவசரப்படாதீர்கள். இந்த அணுகுமுறை மற்றும் சனியின் சாதகமான தாக்கம் இணைந்து உங்கள் உத்தியோக வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடும். காதல் உறவை பார்க்கலாம் கடகராசி என்பவர்களே. காதல் உறவு, குடும்ப உறவு, உங்கள் துணையின் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கலாம். அதன் மூலம் பரஸ்பர புரிந்துணர்வு அதிகரிக்கலாம். இது கருத்து வேறுபாடுகளை உதவும். நீங்கள் காதலிக்கும் நபரையோ இல்லாட்டி உங்களின் கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவிக்கோ இந்த பலன் அமையலாம். ஒளிவு மறைவின்றி கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையிலான உறவில் பிணைப்பு ஏற்படும். இல்லாட்டி காதலிக்கும் நபருடன் பிரிவு ஏற்படாமல் தரும். ஆனால் நீங்கள் காதலிக்கும் நபர் திருமணம் செய்யலை என்றால் நீங்கள் காதல் உறவில் காதலுக்கு பிறரின் ஆதரவு உங்களுக்கு கிட்டும். தந்தையின் ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கலாம். உறவில் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம் கடகராசி என்பவர்களே. பொறுமையும் அவசியம், புரிதலும் அவசியம். இளம் வயதினர் மனதில் புதிய காதல் மலரலாம். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உறுதியான தொடர்புகளை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு மற்றும் நேர்மறையான மனநிலை ஆகியவை அவசியம். திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவற்ற தன்மை அவசியம். இது புரிந்துணர்வை வளர்க்கலாம் கடகராசி அன்பர்களே. உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களை நீங்கள் கவனமுடன் கேட்கவும், அவர்களின் கண்ணோட்டத்தில் விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும், மேலும் அவருடன் உங்கள் தரமான நேரத்தை ஒதுக்கி செலவழிக்கவும். இது உறவுக்கு அதிக மதிப்பை சேர்க்கும் கடகராசி என்பவர்களே. அவரின் கருத்துக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கவும். நீங்கள் கடகராசி பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனின் கருத்துக்கும், ஆணாக இருந்தால் மனைவியின் கருத்துக்கும் மரியாதை கொடுத்து அவர்கள் சொல்வதையும் நீங்கள் கேட்டு புரிந்து கொண்டு நடப்பதன் மூலம் அந்நியோனியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் தனித்தன்மை வாய்ந்த குணங்களுக்கு பாராட்டுக்களை சொல்வதில் கவனம் செலுத்துவதன் மூலம் உறவின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். நிதிநிலை, ஸ்திரமான நிதிநிலை காண வரவு செலவுகளை பட்ஜெட் அமைத்து செயல்படுத்தவும். திட்டம் போட்டு பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து செயற்படவும். ஒருவருக்கு கடன் கொடுக்க முதல் யோசித்து ஆராய்ந்து கொடுக்கவும். முதலீடு விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறவும், பெரியோரின் ஆலோசனையும் பெறவும். ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் முதலீடுகளை பரப்பவும். கடன் வழங்குவதை தவிருங்கள். அவசியம் தேவை என்றால் உங்களுக்கு திருப்பி செலுத்தும் தகுதி அறிந்து அதற்கேற்ப கடன் வாங்குவதும் நல்லது, கடன் வழங்குவதும் நல்லது. ஒருவரிடம் கடன் வாங்குவதென்றாலும் கடன் கொடுப்பதென்றாலும் அவரை பற்றி விசாரித்து கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகள், ஏமாற்றங்களில் இருந்து தவித்துக் கொள்ளலாம். கடனை வாங்கியவர்கள் தர மறுத்து விடுவார்கள். கடன் தந்தவர்கள் உங்களுக்கு பெருந்தொல்லையாக மாறிவிடக்கூடாது. அதற்காகத்தான் சொல்லுகின்றேன். பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரம் அறிந்து கொள்ளுங்கள். அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு விவேகமான முடிவுகளை எடுப்பது உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தலாம் கடகராசி என்பவர்களே. திட்டம் போட்டு செயற்படுங்கள். யோசித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும்
விவேகத்துடனும் செயல்படுங்கள். உங்கள் நிதி எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது கடகராசி என்பவர்களே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். கடகராசி மாணவர்களை பார்ப்போம். மாணவர்கள் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் வெற்றி காணலாம், முன்னேற்றத்தை காணலாம். அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்க வேண்டியது அவசியம். கடகராசி மாணவர்களே, மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். கடகராசி அன்பர்களே, மாணவ செல்வங்களே, நல்ல மதிப்பெண்களை இலக்காக கொண்டு செயல்படுங்கள். ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கும். விரும்பி முயற்சியுடன், பொறுமையுடன், நிதானத்துடன், விவேகத்துடன் படியுங்கள். விரும்பி படிப்பதுங்கள், அப்போதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய விஷயங்களை, திறன்களை கற்றுக்கொள்ள இந்த நேரம் சரியானதாக தெரிகின்றது. உங்களின் தனித்துவமான எண்ணங்கள், ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடும். உங்கள் பேச்சில் கவனமாக இருங்கள். கடகராசி என்பவர்களே, உங்கள் திறமைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும். கடகராசி மாணவர்களே, நேர்மறையான அணுகுமுறையை பேணுவதன் மூலம் உங்கள் கல்வி முயற்சிகளில் புதிய உயரங்களை அடையலாம். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கான ஆரோக்கியத்தை பார்ப்போம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சிறிய உடல் உபாதைகள் ஏற்படலாம், அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய முயலுங்கள். தேவைப்படும் போது மருத்துவ பரிசோதனைகள், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவை உடல்நல உபாதைகளை கணிசமாக குறைக்கும். தீய பழக்க வழக்கங்களை கைவிட்டு விடுங்கள். அதாவது மது, மாமிசம் அதிகமாக உண்பதனாலும் மாரடைப்பை ஏற்படுத்திவிடும். கொழுப்பு கூடிய மாமிசங்களை உண்பதை தவிர்த்துக் கொள்ளவும் ஒரு வயது எல்லைக்கு பிறகு. மற்றும் மது பழக்கத்தை நிறுத்திவிடவும் இல்லாட்டி குறைத்துக் கொள்ளவும் மதுவாய்ப்பவர்கள். மற்றும் வெற்றிலை சீவல் போன்றவற்றையும் அதிகமாக உட்கொள்ளாதீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வருத்தங்களை கொண்டு விடும். மற்றும் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் அதிலிருந்து வெளியேற யோகா, தியானம், உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதுடன் நீங்கள் ஈடுபடும் தொழிலில் உங்களின் முழு ஈடுபாட்டையும் செலுத்தி செய்வதன் மூலமும் உங்கள் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் கதைப்பதன் மூலமும் உங்கள் மனதை அமைதிப்படுத்துவதுடன் பூக்கண்டுகள் போன்றவற்றை, பறவைகள் போன்றவற்றை வளர்ப்பதன் மூலமும் உங்கள் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, எனவே மன அழுத்தம் இன்றி இருங்கள். அதற்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் சுறுசுறுப்பாக இருக்க சிறந்த உணவு திட்டத்தை தேர்வு செய்யவும். சரியான உடல் செயல்பாட்டுக்கு தண்ணீர் அவசியம் தேவைப்படும். தண்ணீரை அருந்துங்கள். பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமான் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் உங்கள் சூரிய நமஸ்காரத்தையும் செய்து வாருங்கள். பௌர்ணமி அன்று சந்திரனை வணங்கி பௌர்ணமி விரதம் இருந்தும் உங்கள் பெரியோர்களையும் முதியோர்களையும் மரியாதையுடன் நடத்தி வாருங்கள். நாய்கள், காக்கைகள், பறவைகளுக்கு இரக்கங்காட்டுங்கள். சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுங்கள். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும். அடுத்ததாக சிம்ம ராசிக்கு